புனித ரம்லான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு திராவிட நாயகர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார். அது ஏதோ இன்று மட்டுமல்ல, தொண்டு தொட்டு காலமாக 100 ஆண்டு காலமாக திராவிட பாரம்பரியம், திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் இன்றைக்கு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நோன்பின் மாண்பினை சிறப்புகளையும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கழக ஆட்சி ஆற்றிய பங்களிப்பையும் இன்றைக்கு கோடிட்டு காட்டினார்கள். எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அந்த நோக்கம்தான் இன்றைக்கு சமுதாயத்தின் நோக்கம்தான் இன்றைக்கு ஆட்சியின் நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய சிறப்புரையில் அது உள்ளடங்கி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும், இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்று முத்தாய்ப்பாக தமிழகத்தின் தலைசிறந்த முதல்வர் திரு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் புனித இஃப்தார் நிகழ்ச்சி சிறப்பாக இங்கே ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது. இதன் சிறப்பு அம்சமாக தமிழக முதல்வர் அவர்கள் என்றென்றும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் அகில இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டு முதல்வராக வந்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பு. அதை எல்லோருக்கும் அறிந்த விஷயம். 2 தினங்களுக்கு முந்தைய நடந்தது. பாரத நாட்டிற்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் உள்ள இறைவன் இந்த புனித ரமலான் டைத்தில் அவருக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்கிறோம். மேலும் முத்தாய்ப்பாக தமிழக ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு இடத்தையும் 65 கோடி ரூபாய் பணமும் மானியமாக வழங்கியுள்ளார்கள். அதற்கு நன்றி. மேலும் இப்பொழுது நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்தது 2025க்கான புனித ஹஜ் பயணிகளுக்கு அனைவருக்கும் தமிழக ஹஜ் குழு சார்பாக 80 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்கிறோம் என்று அறிவித்துள்ளார்கள். அது ஒரு சிறப்பு மிக்க உள்ளது. மேலும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை மக்கள் தர்காக்களும் பள்ளிவாசலுக்கும் செப்படிகளுக்கான பல கோடி ரூபாய் மானியமாக அளித்துள்ளார்கள். அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு சிறுபான்மை மேல், குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மேல் மிகுந்த அக்கறையும் எங்கும் இல்லாத அளவுக்கு இன்று கொண்டாடி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. எல்லாம் உள்ள இறைவன் சகோதரத்துடனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ரமலான் சீரும் சிறப்புமாக ஒற்றுமையாக பிற மத சகோதரர்களை எந்நாளும் போல் எல்லாரும் தமிழகம் சிறந்து வழங்க வேண்டும். ஒற்றுமையில் மட்டுமல்லாமல் தமிழகம் பாரதத்திற்கே எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் அனைவருக்கும் புனித ரமலான் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.